வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சப்ஸ்கிரைப் சசிசனா விலாக்ஸ். பி ஸ்மைல், பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி ஆல்வேஸ். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப எனக்கு கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடாக தான் இருந்தோம். ஒன்றும் இல்லை, அந்த சரோஜா தேவி மேம் இறந்துட்டாங்கல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ணுறதுங்க, இறப்புன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக பிறப்புன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இறப்புன்னு இருக்குன்னு தானே. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க ஏஜ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண் ரொம்ப அழகாக இருக்கும். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அந்த படத்துலலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த கண்ணை அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். ஓகேங்களா, நம்ம உடல் உறுப்புகள் இந்த மண்ணில் அழியிறதுக்கு இந்த கண்ணை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க 2 குழந்தைங்களுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஆப்ரேஷனும் சக்ஸஸாக முடிஞ்சிச்சு. கண் எடுத்துகிட்டு அதனுடைய கண்களும் அந்த குழந்தைங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் தானேங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய உடல் உறுப்புகளை நம்ம தானம் செய்யலாம், டொனேட் பண்ணலாம். இதில் தப்பே இல்லை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நானுமே யோசிக்கிறேன் என்னுடைய கண் டொனேட் பண்ணலான்ட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை டொனேட் பண்ணுறது ஈஸியாக சொல்ல முடியாது. நம்ம கண்ணில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. நம்ம சைட்டெல்லாம் கிளியராக இருக்கணும். பல்வேறு டெஸ்ட்டெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். டக்குன்னு ஏதோ சொல்லிட்டாங்கன்னு உடனே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த ஐ கொடுக்குறவங்களுக்கு டோனர் இருக்காங்க, ரெசிபியன்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கரெக்டாக பொருந்தணும். ஓகேங்களா, இருந்தாலுமே சரோஜா தேவி மேமை அவங்க அழிஞ்சாலும் அவங்க கண்கள் மூலிமா இந்த உலகத்தை அவங்க பார்த்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஓகே.